பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது அவருக்கு பிரியமாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தம், இந்த ஆண்டின் வரப்போகிற வாக்குத்தத்தம் என்றால் ஜெயத்தின் ஆண்டு. இந்த ஜெயத்தின் ஆண்டை பற்றி நாம் பேச வந்திருக்கிறேன். ஜெயம் என்றால் என்ன? ஜெயம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வியான நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு வெற்றியை, அதை நாம் ஜெயமாக கருதுகிறோம். நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் வாசித்திருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்றார். பாருங்க, அநேக சேனைகளோடு நாம் சென்றால் கூட, அநேக பலத்தோடு நாம் சென்றால் கூட நம்மால் ஜெயம் பெற முடியாது. அநேக படைகள், அநேக குதிரைகள் நம்மிடத்தில் இருந்தால் கூட நாம் வெற்றி பெற முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு வந்தால் மாத்திரம் நாம் வெற்றியை காண முடியும். நாம் எதிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நாம் சற்று பார்ப்போம். இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள், இச்சையின் காரியங்கள், சாபத்தின் காரியங்கள், எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவற்றை ஜெயம் கொள்ளால் தான் வாழ்க்கையில் நாம் ஒரு சமாதானத்தை அடைய முடியும். ஏனென்றால் இதை ஜெயம் கொள்ளாதபடி பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு விதைத்து, நம்முடைய மாம்ச காரியங்களை, நம்மை அனுமதித்து பாவ காரியத்திலே விட வைத்து, கர்த்தருக்கு விரோதமாக நம்ம எல்லோரும் பாவம் செய்து ஜெயம் கொள்ளாதவர்களைப் போல நம்மை ஆக்கிவிட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவருடைய இரத்தத்தில் மாத்திரம் நமக்கு ஜெயம் உண்டானது, அன்றைய அவருடைய சிலுவையிலே அவர் மரித்த நாளிலே. அதே போல நாம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் வியாபாரம் செய்யலாம் என்று நெடுநாளாய் நாம் காத்திருந்து ஒரு தொழில் தொடங்கி இருப்போம். பல முறை நாம் அதிலே வெற்றியை காணாதபடி நம்முடைய நாட்கள் கழித்து கொண்டிருக்கும். என்னுடைய சகோதரர்களே, என்ன எதை பார்த்தாலும் கை வைத்தாலும் அது நமக்கு தோல்விதான் இருக்கிறோம். அப்படியாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெயமாக முடியும். வரப்போகிற ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாய் இருக்கும். அநேக ஆண்டுகள் நாம் விதைத்தோம், ஆனால் அது அறுப்பு குறைவாக இருந்தது, அது விளைச்சல் இல்லை என்று நீங்கள் வேதனையோடு காத்து கொண்டிருந்த நாட்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் துன்பம் கண்ட வருஷத்திற்கு பதிலாக நான் சரியாய் மகிழ்ச்சி இடைக்கட்டு பண்ணுவேன் என்ற வசனம் இருக்கிறது அல்லவா? அதே போல் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்ம ஏதோ ஒரு காரியத்தில், விளையாட்டு காரியங்களாக இருக்கலாம், இல்லை படிப்பில் கூட காரியங்களாக இருக்கலாம், இதில் வெற்றியை காண வேண்டும் என்று காத்திருந்து அதில் தோல்வியை நாம் தழுவி நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் நாம் கர்த்தரை முன்னே நாம் வைத்துக் கொள்ளாதபடி நாம் இவையெல்லாம் தோல்வியை கண்டிருப்போம். இந்த ஆண்டு கர்த்தரை நாம் முன்பாக வைக்க வேண்டும். கர்த்தரை முன்பாக வைத்து செய்கிற காரியத்திலே நிச்சயமாக அந்த ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாய் முடியும். அது வெற்றியுள்ள வாழ்க்கையை அது மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகும். நம்ம எல்லோரும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமையைத்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, கர்த்தரை நாம் எப்பொழுதும் முன்பாக வைத்து, அவர் ஜெயம் கொள்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று நாம் முன்னே வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஜெயமாக முடியும். அது யுத்த நாளுக்கு நாம் எப்படி படை வீரர்களை திரட்டி போனாலும் அவர்கள் முடியாத காரியமாக இருக்கிறதோ, கர்த்தர் முன்னே போனால்தான் அது வெற்றி என்ற காரியம் முடிந்தது. அநேகர்கள் குதிரைகள், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் பொழுதுதான் அது வெற்றியை காணப்படும். உலக மனிதர்களில் அநேகர்களை பாருங்கள், வெற்றியில் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். பாவத்தை அவர்கள் ஜெயம் கொள்ள முடியவில்லை, அவர்களுடைய பொல்லாத சிந்தனைகளை அவர்கள் ஜெயம் கொள்ள முடியவில்லை. அநேக இச்சைகள், பொல்லாத பண ஆசைகளை அவர்கள் ஜெயம் கொள்ளாதபடினாலே, ஏதே ஒரு சந்தர்ப்பத்தினாலே அவர்கள் கொண்டு போன புகழின் உச்சைகளை ஒரு நிமிடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை சரி விழுந்து விடுகிறது. ஏனென்றால் அவர்களிடத்திலே அவர்கள் அந்த ஜெயம் கொள்ளாதபடி அந்த ஜெயத்தை அவர்கள் எடுக்க முடியவில்லை. ஏன்? கர்த்தரை தேடி அவர்கள் போவதில்லை. பண
பணத்தின் மயக்கம் அவர்களை ஆட்கொண்டபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்தில் இல்லை. பணமயக்கம் எல்லாவித தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. அந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்கு இல்லை. கடைசியில் அவர்கள் தோல்வியை தான் தழுகிறார்கள். ஆனால் நமக்கு வேதத்திலே அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயமோ அவரால் கர்த்தரால் மாத்திரம் வரும் என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. நிச்சயமாக அவர் நம்மை இந்த ஆண்டிலே நம்மை ஜெயமாக நடத்துவார். அவர் எப்படியாக சிலுவையிலே வெற்றியை சிறந்தார், சாத்தானை தன் நசுக்கி போட்டார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையிலே அவர் வெற்றியை சிறந்தது போல நாம் எல்லோரும் இந்த ஆண்டிலே அநேக காரியங்களிலே வியாபாரத்தில் எப்படியாவது முன்னுக்கு வரலாம் என்று ஏங்கிக் கொண்டிருப்பீங்க. எப்படியாவது ஒரு வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக பிசினஸ் டெவலப் பண்ணலாம் என்று நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு வரப்போகிற ஆண்டு அது ஜெயத்தின் ஆண்டு. அது ஜெயமாக முடியும். நீங்கள் விசுவாசித்தால் அது ஜெயமாக முடியும். நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள். ஈசாய் என்ற இருந்தார். அவருக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். 8 குமாரர்கள், 3 குமாரர்கள் சவுலுடைய போர்க்களத்திலே அவர்கள் பணிபுரிந்தார்கள். தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக அவன் இருந்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய கரம் தாவீது மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க, முற்றிலுமாக ஜெயம் கொள்கிறவனாக மாற்றி போட்டது. தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த பெலிஸ்தியர்கள் பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் சவுலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கினார்கள். அப்போ சவுலுடைய இருதயம் மிகவும் கலக்கம் அடைந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருக்கு விரோதமாக பாளையத்தில் இறங்கி போகும் பொழுது பெலிஸ்தீன் அந்த கோலியாத் என்றனுடைய அந்த கொடூரமான ஒரு அந்த அவன் இப்படியாக இருக்கிற அவனுடைய கட்டமைப்பு, அவனுடைய உயரமான மனிதன் பார்ப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து பயந்தார்கள். அவரை பார்த்து பயந்து எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய சகோதரனுக்கு அப்பத்தை கொடுக்கலாம் என்று அந்த போர்க்களத்தில் அவன் போகிக் கொண்டிருக்கிறான். இந்த கோலியாத்து பாருங்க, 40 நாட்களாக அவன் இரவு பகலும் அவன் நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே போர் புரிகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் இல்லையா என்று அவன் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டு கர்த்தருடைய சேனையை அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியிலே தாவீது கடக்கும் பொழுது பாருங்க, அவன் இப்படியாகத்தான் அவன் சொல்லிக் கொண்டிருக்கல, யாரும் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் இல்லையா என்னிடத்தில் போர் புரிய என்று அவன் இஸ்ரவேல் சேனைகளையும் தேவனையும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்படியாக பார்க்கிற தாவீது பார்க்கிறான், நம்முடைய தேவனை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் சேனைகளை நிந்திக்கிறான் என்று அவன் மிகவும் வியாகுலப்பட்டான். அப்பொழுது பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு வந்து பார்க்கும் பொழுது அவனை திட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பக்கம் வந்த, நீ சிறு வயது சிறு பிள்ளை என்று அவனை திட்டிக் கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் அவன் பார்த்தனா என்னுடைய தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அந்த அப்பத்தை கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது அவனுடைய சகோதரர்கள் திட்டினார்கள். ஏன் இங்க சிறு பிள்ளை, ஏன் இங்க வர அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் தாவீது கொடுக்கும் பொழுது பெலிஸ்தியன் கோலியாத் என்ற ராட்சசன் அவன் நிந்திக்கும் போது அவன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்க, இந்த இஸ்ரவேல் சேனைகள் எல்லோரும் பாருங்க மிகவும் பயந்து கலக்கமடைந்தார்கள், கலக்கமடைந்து பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஒருத்தர் கூட இல்லையா என்னிடத்துல போர் புரிய, என்னிடத்துல ஒருத்தர் கூட போர் புரிந்து என்னை ஜெயித்தால் நான் அவர்களுக்கு வேலைக்கான அடிமைகளாக வந்து விடுகிறேன் என்று கோலியாத் சொல்லுகிறான். அதே அவர்கள் தோற்றுவிட்டால் அவர்களுக்கு அடிமைகளாகவும் வேலைக்காரர்களாக வந்துவிடும் என்று சொல்லுகிறான். சொந்தித்து அவர்கள் தேவனை நிந்திக்கிறான். அப்பொழுது தாவீது பார்த்து அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்தன சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம், இந்த கோலியாத் எம்மாத்திரம் சொல்லுகிறான் பாருங்க. ஏனென்றால் அவன் கர்த்தரை
முன்பாக வைத்து போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் கர்த்தரால் அவன் ஜெயம் கொள்ளுகிறவன். ஏனென்றால் அவன் ஆடு மேய்க்கும் பொழுது பாருங்க, அந்த அவனுடைய ஆடுகளை சிங்கமும் கரடியும் பிடித்து கொண்டு வரும் பொழுது அவன் தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த சிங்கத்தையும் தாடியையும் அவன் கரடியையும் அவன் மிதித்து போட்டான், அடித்து போட்டான் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியாக அவன் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் தைரியசாலியாகவும் பலத்தோடும் அவன் இருந்தான். அவன் இப்படியாக இருக்கிறான். இப்படியாக அவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்த நேரத்திலே மிகவும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் கோலியாத் எனக்கு எம்மாத்திரம் அவன் சொல்றான். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் சொல்றான், இந்த கோலியாத்தோட போர் புரிய நான் தயாராக வருகிறேன்னு சொல்லி அவன் சொல்றான். அது தாவீது. இதை கேட்டு அவனோட சகோதரர்கள் எல்லோரும் பார்த்த ஆச்சரியம். சிறு வயது பிள்ளை, இவன் எப்படி போர் புரிய போறான் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. ராஜாவிடத்துல கொண்டு போறாங்க, சவுல் இடத்துல. சவுல் பார்க்கிறாரு, என்ன சிறு பிள்ளையா இருக்கிறான் இவன் எப்படி கோலியாத்தினிடத்துல போர் புரிவான், பெலிஸ்தரை எப்படி மேற்கொள்ள முடியும்? அவன் சொல்ற, ராஜாவே நான் சிங்கத்தின் தாடை கிழித்து போட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் என்னோடு இருந்ததுனால் அந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு தாவீத போர் புரியத்துக்கு சவுல் அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது அவர் சொல்ல தன்னுடைய தலைச்சீராவையும் எல்லாவற்றையும் கொடுத்து போட்டுக்க சொல்றாரு. அப்ப சொல்றாரு, தாவீது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ராஜாவே. சவுலை பார்த்து சொல்ற, தாவீது இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஏன்னா சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த கவசம் எல்லாம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அது கோவலியா இருக்கும். அது அவன் பிடிக்கவே இல்லை. அதை எடுத்து போட்டு விட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அவன் பாருங்க, அவனுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கவன் சொல்லுவாங்க, குழாங்கல் எடுத்து அடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் நாடு மேய்க்கிறவர்கள் எல்லாம் அதைதான் யூஸ் பண்ணான் தாவீது. அதை மாத்திரம் போதும் என்று அவன் சென்று பெலிஸ்தர்களுடைய பாளையத்திற்கு முன்னா போயிட்டு அவரிடத்தில் போர் புரிந்தான். பொழுது கோலியாத் பார்த்தீங்கன்னா அவங்க முன்பாக எல்லாம் பார்த்து நகைத்தார்கள். யாரை நகைத்தார்கள்? தாவீதை பார்த்து, இந்த சிறு பிள்ளையா இருக்கான் இவரை பார்த்து நகைத்தார்கள். நகைத்து சொல்றான், எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான், நான் உன்னுடைய எல்லாவற்றையும் நான் உன்னுடைய காட்டு மிருகங்களுக்கு உன்னை இரையாக்குவேன் என்றது பார்த்து அந்த கோலியாத்து சொல்றான், நீ ஈட்டியோடும் உன் கேடயத்தோடும் வர, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தோடு உன்னிடத்துல வரேன் அப்படின்னு சொல்றான். இடத்துல பாருங்க, சிறு ஒரு ஆற்றங்கரையில் இருந்து எடுத்து ஒரு புல்லாங்குழல் மாட்டம் தன்னுடைய பையில் எடுத்து போட்டுக் கொண்டு வருகிறான். வேகமாக கோலியாத்துக்கு முன்பாக இந்த கூழாங்கல் எடுத்து வேகமாக அவனை நெற்றியில் அடிக்கிறான். இந்த நெற்றியில பதிந்து கொண்டு இருக்கிறது என் அன்பு ஜனங்களே, அது கர்த்தர் செய்த யுத்தம். கர்த்தர் அவனோடு இருந்தார். பெலிஸ்தியர் எல்லோரும் பார்த்து பயந்தார்கள். ஏன்னா கோலியாத் ராட்சசன், அவனை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள் அல்லவா. கோலியாத் பாருங்க, அந்த கல் பதிக்கப்பட்ட உடனே அவன் குப்புற விழுந்தான். அழித்தது யார் என்றால் அது கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் மாத்திரம் இருக்கும் பொழுது தாவீது கோலியாத்தை முறியடித்தான். முறியடிக்கும் பொழுது பாருங்க, எல்லோரும் தாவீதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவன் சகோதரர் கூட அவன் நேரத்தில் சொன்னான், நான் சிங்கத்தை தாடியை பிடித்து கிழித்து அதை மிதித்து போட்டு சொல்லும் போது நீ என்கிட்ட கதையெல்லாம் சொல்லாத என்று அவனை அவமதித்தார்கள் அவனுடைய சகோதரர்கள். அப்பொழுது பார்த்து பெருமை அடைந்தார்கள், என் சகோதரன் கோலியாத்தை இந்த ராட்சசனை முறியடித்தான் அப்படின்னு. ஆனா தாவீதுக்கு கர்த்தர் அதை செய்தார் என்று தாவீதுக்கு தெரியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக காரியங்களை நம் கர்த்தரை முன்பாக வைத்து கர்த்தரை விசுவாசத்தோடு நாம் வைக்கும் பொழுது ஜெயம் கொள்கிறவனுக்கு எல்லாம் வெற்றியை காண முடியும். நம்முடைய பணத்தை வைத்தோ, நம்முடைய ஆஸ்தியை வைத்தோ, நம்முடைய பதவியை வைத்தோ நாம் ஜெயம் கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்தை வைத்து ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் அவரே ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நாம் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். தானியேல் சொல்ல, எனக்கு பிரியமானவன். தாவீதுக்கு கர்த்தரிடத்தில் அவ்வளவு ஒரு பிரியம். ஏனென்றால் தாவீது அவ்வளவு பிரியமானவன்.
அவன் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தான். இச்சை, பாவம், சாபம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறவனாக கர்த்தருடைய சமூகத்திலே அவன் இருந்தான். அதனால அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தரை, அந்த கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி அவனை ஜெயம் கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு காரியத்திலே இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கணும், ஒரு வெற்றியின் பாதையில நம்ம போக வேண்டும். எவ்வளவு நாட்கள் நம்ம கடன் பிரச்சனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டே நம்ம இப்படியே காலத்தை ஓட்டி விடுவான் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஆண்டு ஜெயத்தை கொடுப்பேன். ஜெயத்தை கொடுத்து, எப்படி தாவீதுக்கு இந்த கோலியாத்தை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்த தேவனை விருத்த சேதனமில்லாத அந்த பெலிஸ்தியனை தாவீது எப்படி முறியடித்தானே, அதே போல நம்மை சுற்றி உள்ள நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதை போகப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு விரோதமாக செய்த அநேக சதி திட்டங்கள் வேலையிலே, அநேக நீங்கள் முன்னேறாதபடி செய்த அநேக தடைகள், அநேக காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து அவற்றை ஜெயமாக மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் என்று அவர்கள் அறியும்படியாக ஒரு ஜெயமாக மாற்றப் போகிறார். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய சமூகத்திலே வாழ வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் நிந்திக்கிறது என்று போல கலாத்தியர் 5:17-22 சொல்லப்படுகிறது. இப்படியாக ஆண்டவரே சொல்லியிருக்கிற அந்த வசனத்துல நீங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாக அது செயல்படுகிறது. மாம்சம் ஆவி இரண்டும் செயல்படுகிறது. நீங்க மாம்சத்தை வெறுத்து அதை ஜெயம் கொள்ள வேண்டும். நீங்க அதே பாருங்க, அநேக காரியங்கள் நீங்கள் வளர்ச்சியில ஒரு பாதையில கொண்டு போகாதபடி இந்த பொல்லாத சிந்தனைகள், காம விகாரங்கள், அசுத்த காரியங்கள், பிள்ளி சூரியங்கள், இவற்றை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்கிறவர்களாக நம்ம நிற்கும். இந்த வசனத்தை நம்ம இருதயத்தும் ஆகிய பலகைகளை எழுதி கொண்டு கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை ஜெயத்தின் ஆண்டாக கொண்டு போக போகிறார். தாவீது எப்படி கோலியாத்தை முறியடித்து ஜெயம் கொண்டு அவன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக ஆனானோ, அதே போல உங்களுடைய சுற்றியுள்ள சத்துருக்கள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள், வானமண்டலங்களில் பொல்லாத சத்துருக்கள் உங்களை அவன் விளங்கலாம் என்று இந்த ஆண்டு நீங்கள் ஜெயம் கொள்ளாதபடி அவன் வைத்திருந்த திட்டங்களை எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது, இவற்றை எல்லாவற்றையும் பொல்லாத சிந்தனைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள் என்று கலாத்தியர் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இவற்றை எல்லாம் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக தேவ சங்கத்திலே நாம் நிற்க வேண்டும். சாத்தானை நம் தலை நசுக்க வேண்டும். சாத்தான் அவன் என்ன செய்கிறான் என்றால் இவற்றை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் விதைத்து ஜெயம் கொள்ளாதபடி கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறான். என் சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஆண்டிலே, இந்த வரப்போகிற புதிய ஆண்டிலே நாம் காணக்கூடிய ஒரு அன்பின் சந்தோஷம் என்றால் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்து சீயோனை காண்பார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்கும் என்ற வசனம் படி நாம் எல்லாம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். பொல்லாத சத்துருவை அவன் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அன்போடும் ஆவியின் கனியோடும் நாம் நிற்க வேண்டும். ஜெயத்தோடு, அன்பு, சமாதானம், சந்தோஷத்தோடு என்ற கனியோடு, நீடிய பொறுமையோடு, தயவோடு நாம் நிற்கும் பொழுது அது ஜெயத்தின் ஆண்டாய் முடியும். என் சகோதர சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வேதத்தில் முழுவதும் உள்ள அநேக வாக்கு தத்தங்கள் அது ஜெயம் கொள்கிற வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. ஆனால் நாம் அவருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யும் பொழுது அது ஜெயம் கொள்ளாதவனை போல் நம்மை மாற்றி விடுகிறது. நம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை முன்குறித்து இருக்கிறார். ரோமர் 8:30 சொல்லப்படுகிறது, எவரை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களுமாய் ஆக்கி மகிமை படித்திருக்கிறார் என்ற வசனம் நமக்கு நேராக இந்த ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்மை முன்குறித்திருக்கிறார், ஜெயத்திற்கென்று முன்குறித்திருக்கிறார். இந்த ஆண்டிலே அநேக பின்னடைவு மாற்றங்களினால் நீங்கள் வேதனையோடு இருந்த ஆண்டுகள், கடந்த நாட்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்த நாட்கள், அநேக நாட்கள் நீங்கள் துன்பம் கண்ட வருஷத்திற்கு பதிலாக
சரியாக மகிழ்ச்சி இடைக்கட்ட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே ஜெயத்தின் ஆண்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற போகிற எல்லா காரியங்களும் அது நன்மைக்கு ஏதுவாய் முடியும். உங்கள் குடும்பங்களிலே அநேக காரியங்கள் நீங்கள் எடுத்திருப்பீர்கள். அது தோல்வி தழுவி வேதனையோடும் பண நஷ்டம் அது உங்களை வந்து சேர்ந்திருக்கும். உங்களுக்கு இருந்த பொருட்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருக்கும். அநேக உங்களுடைய ஆஸ்திகள் அநேக பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் அதை இரட்டிப்பாய் தருவார். முந்தினை சீரை பார்க்கிலும் அது நற்சி உண்டாக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எண்ணகம் 23:19 அவர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற நான் மனபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்ற வசனம் இருக்கிறது. அவர் சொல்லிய வாக்குத்தத்தம் அப்படியே இந்த ஆண்டு நிறைவேறும். அவர் இந்த ஆண்டு உங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் அநேகம் வைத்திருக்கிறார். வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான ஜனமாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலும் நம்ம கண் முன்னாக நடக்கிற இந்த போர் யுத்தங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, அன்றைய காலகட்டத்திலே நாம் பைபிளில் வாசித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் நமக்கு ஒரு சந்தேகம் சிலருக்கு வந்திருக்கலாம். இதையெல்லாம் கர்த்தர் செய்தாரா என்று, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை காத்தாரா என்று. ஆனால் இப்பொழுது நடக்க போகிற சம்பவங்களை பார்க்கும்போது யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் என்ற வசனத்தில் கூறப்பட்டது அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அப்பொழுது பெலிஸ்தியர்கள் எப்படி தோற்கடித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து இருந்தார்களோ, இப்பொழுது பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது. அநேக சுற்றி உள்ள நாடுகள் போர் புரிந்தாலும் அதில் அப்பொழுது கேடயமாய் தேவன் காத்திருந்தார். இப்பொழுது கேடயமாக காத்துக் கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் நிந்தித்த தேவனை நிந்தித்தான், அவன் எம்மாத்திரம் போனான் என்று நாம் அந்த கோலியாத்தை பார்த்தோம். இதே போல் இன்றைய இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிற அநேக சுற்றி உள்ள நாடுகள் அது எம்மாத்திரம் போனது என்று உங்களுடைய கண்கள் இப்பொழுது காண்டு கொண்டு இருக்கிறது. அது ஒரு பெரிய அதிசயம், கர்த்தர் செய்கிற அதிசயம். சுற்றி உள்ள 7 நபர்கள், 7 நாடுகள், அநேக நாடுகள் இஸ்ரவேல் ஜனத்தை விரோதமாக எழும்புகிறது. அவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும், எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் என்ற வசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றிலும் தொழில்நுட்பங்களிலும் அது வளர்ச்சி அடைந்த தேசமாய் காணப்படுகிறது. அது செழிப்பான தேசமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசித்து ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார் அல்லவா, அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு காணப்படுகிறது. நம் கண்கள் எல்லாம் கர்த்தர் அதை செய்கிறார் என்று நம் கண்கள் இப்பொழுது உறுதியாய் அதை பற்றிக் கொள்கிற நம் கண்கள் காண்கிறது. அது ஜெயமுள்ள தேசமாய் தேவன் அன்று வாக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அது ஜெயத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. அப்படியாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது ஜெயமாக முடியும். இஸ்ரேல் மக்களையும் இஸ்ரேல் தேசத்தையும் எப்படி தேவன் அவர் காத்துக்கொண்டு வருகிறாரோ, அதே போல் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் அப்படியாக சுற்றியுள்ள 7 புறத்திலும் வேதனைகளும் கண்ணீர்களும் அநேக பாவங்களும் நெருங்கினாலும் இஸ்ரேல் ஜனங்களை காத்த தேவன் எப்படி உறங்குவதில்லை, தூங்குவதில்லையோ, அதே போல நம்மையும் காக்கிற அந்த தேவன் அவை பலத்த சத்தத்தோடும் கம்பீரத்தோடு பிசாசு நம்மை நெருங்கி வந்தாலும் அவனை நிர்மூலமாக்கி போடுவார், தன் காலை நசுக்கி போடுவார். ஏனென்றால் மரணத்தை தைத்த தேவன் அவர் மாத்திரம். அவர் இந்த ஆண்டிலே இஸ்ரேல் பிள்ளைகள் இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவன். அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோரும் மேலும் அவர் ஜெயத்தை கட்டளை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு நம் எல்லோருக்கும் ஜெயத்தின் ஆண்டாய் முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய நாமம் மகிமை படட்டும். எல்லோரும் நாம் எல்லாம் ஜெபம் செய்வோமாக. என் அன்பு பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா ஆண்டவரேப்பா, இந்த ஆண்டு வரப்போகிற ஆண்டிலே ஜெயத்தின் ஆண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. அநேக பாரத்தோடும் கண்ணீரத்தோடும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எவ்வளவு வியாபாரம் செய்தும் நாங்கள் இன்னும் முன்னுக்கு வரவில்லை. எந்த வியாபாரம் எடுத்தாலும் எங்களுக்கு அது தோல்வியைத்தான் நாங்கள் தழுவி கொண்டிருக்கிறோம். அநேக வருமானங்களை நாங்கள் இழந்து விட்டோம். நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியை தழுவி கொண்டு போகிறது என்று கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே.
நீர் சொல்லுகிறேன், இஸ்ரேல் ஜனங்களை எப்பொழுதும் கைவிட்டதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை, உம்மை நம்பி வந்த ஜனங்களை ஒரு பொழுதும் நீ கைவிட்டுவதில்லை ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அநேகர்கள் வியாபாரத்தை குறித்து ஆயத்தமாகி கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டிலே நான் இந்த வியாபாரம் செய்து என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், அதிலே என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பேன் என்று அவர்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற எல்லா வேளையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதியும் இந்த ஆண்டு. அவர்கள் ஜெயமாய் முடியட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நீ ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரேப்பா. ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே, வேலை காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே, வீடு கட்டுகிற காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனை காண்பார்கள் என்ற வசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இப்படியாக இந்த வருடத்திலே ஒரு ஜெயத்தை கொடுத்தீர், நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தீர். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.